ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ட்ரீம்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்மணிகள் குறித்து எப்பயுமே ரிப்பீட்டடாக நம்மளுக்கான கொஷின்ஸில் என்ன பண்ணோம், ஏதோ ஒரு கேள்வி இடம்பெறும். ஓகேங்களா? ஸோ பெண்மணிகள் குறித்து எங்கெங்கே கொடுத்துருந்தாலும் நம்ம என்ன பண்ணிடணும், அதை தெளிவாக படித்து வச்சுக்கணும். ஏன்னா பெண்களில் நம்மளுக்கு சிலபஸில் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு முதன்மை பெண்மணிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. 7th 3rd டேர்மில் குடிமையியலில் இருக்கக்கூடிய முதல் பாடம் பெண்கள் மேம்பாடு. அந்த லெசனில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முதன்மையான பெண்மணிகள் யார் யார் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கிட்ட ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸையும் இந்த இதில் என்ன பண்ணிடலாம், நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகே, பாருங்கள். முதல் மகளிர் பல்கலைக்கழகம் எங்கே இது பண்ணாங்க, யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? மகர்ஷி கார்வே அப்படின்றதுல 1916 5 மாணவிகளுடன் புனேவில் SNDT பல்கலைக்கழகத்தை தொடங்கினார். யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, மகர்ஷி கார்வே அப்படின்றவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பணக்காரங்களாக தான் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட கார் இருக்குன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மகர்ஷி கார்வே அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? மகராசியை நீ நல்லா இருப்பமா அப்படின்னு காரில் இறங்கி வராங்க. வந்தோடனே மகராசியை நீ நல்லா இருப்பமா அப்படின்னு சொல்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ மகர்ஷி கார்வேன்றது மறக்காது. ஓகேங்களா? ஸோ எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 5 மாணவிகள். இதெல்லாம் ஈஸியாக ஞாபகத்துக்கு வந்துடும். புனே அப்படின்றது ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. தான் 1916 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. SNDT பல்கலைக்கழகத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? முதல் மகளிர் பல்கலைக்கழகத்துடைய பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா SNDT. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண்மணி யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா விஜயலட்சுமி. ஓகேங்களா? மத்திய அமைச்சரவை அப்படின்னா சென்ட்ரலில். ஓகேங்களா? சென்ட்ரல் அப்படின்னாலே என்ன இருக்கும், கையில் லட்சுமி, அதாவது பணம் அதிகமாக கொட்டிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? என்ன சென்ட்ரலுக்கு போயிட்டாங்க. சென்ட்ரல் ஜாப் அப்படின்னாலே நம்ம கையில் என்ன பண்ணும், செல்வம் கொட்டிக்கிட்டே இருக்கும். அப்போ லட்சுமி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பண்டிட் அப்படின்னா பண்டிதர்கள்னு சொல்லுவாங்களா, படிச்சிருக்கணும். படிச்சிருந்தா தான் அந்த லட்சுமியெல்லாம் கொட்டும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்க்கு ஈஸியாக போக முடியும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ விஜயலட்சுமி பண்டிட். நெக்ஸ்ட் பாருங்கள். மத்திய வெளியுறவு அமைச்சர் அப்படின்றவங்க பதவியை வகித்த முதல் பெண் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சுஷ்மா ஸ்வராஜ். ஓகேங்களா? இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, மத்திய வெளியுறவு அமைச்சர் அப்படின்னா வெளியில் போயிட்டு வரவங்க. ஓகேங்களா? ராஜா மாதிரி இருக்கவங்க தான் என்ன பண்ணுவாங்க, வெளியிலலாம் போயிட்டு வருவாங்க, வெளிநாட்டுக்குலாம். ஏன்னா மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மிடில் கிளாஸ் லைஃப் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அடிப்படை தேவைகளை பயன்படுத்துறதுக்கே அவங்க சம்பாதிக்கிறது பார்த்தாது. ஆனால் ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி வெளியில் போயிட்டு வருவாங்க. அப்போ ராஜன் முடியும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சுஷ்மா ஸ்வராஜ். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். மாநிலத்தின் இளம் வயது அமைச்சர் அப்படின்னாலும் அவங்க யார், சுஷ்மா ஸ்வராஜ் தான். ஓகேங்களா? ராஜான்றவங்க இளமையில என்ன பண்ணிட்டாங்க, ராஜாவாயிட்டாங்கன்ற மாதிரி. ஓகேங்களா? எத்தனை வயசு அப்படின்னா 25 வயசுல அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ராஜா அப்படின்றவங்களுக்கு அவங்களுக்கு பேர் ஹரியானா, ஹரி. ஓகேங்களா? அந்த ராஜாவோட பேர் என்னன்னா ஹரியானா அப்படின்ற மாதிரி சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் நமக்கு தேவையானது, அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா சரோஜினி நாயுடு அவர்கள். ஓகேங்களா? என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆளுநர், நல்லா பார்த்துக்கோங்க, இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர். ஆளுநர் வந்தோடனே என்ன பண்ணிட்டாங்க, ஜீனி ஃப்ரீயாக தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆளுநர் வந்தோடனே நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஜீனி ஃப்ரீயாக தரேன், முதலமைச்சர்கிட்ட நான் உங்களுக்கு பரிந்துரை செய்கிறேன், ஜீனியெல்லாம் ஃப்ரீயாக தரேன் பெண்களுக்கு அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒன்றிணைந்த மாகாணங்களோட பொறுப்பாளராக சரோஜினி நாயுடு அவர்கள் இருந்தாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் முதல் பெண் தலைவர் யாருனாலும் விஜயலட்சுமி பண்டிட் தான். ஆல்ரெடி என்ன பார்த்தோம் அப்படின்னா மத்திய அமைச்சரவைன்னு பார்த்தோம். ஓகேங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னாலே லட்சுமி கொட்டும், அதுக்கு பண்டித அப்படின்னா பண்டிதர்கள் படிச்சிருக்கணுன்ற மாதிரி. அடுத்து ஐக்கிய நாடுகள் சபைக்கும் அதே தான். ஓகேங்களா? இங்கே ஐ அப்படின்னு வரும், இங்கே ஜான்றது வரும். அப்போ வி ஜா, அந்த ஜாவோ ஐயும் மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஈஸியாக ஞாபகத்துக்கு வந்துடும். எந்த ஆண்டுன்னு கேட்பாங்க, 1953. இதையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். விஜயலட்சுமி 3, அடுத்தது 4, அப்படி தான் பிரிக்க போகிறீங்க. ஓகேங்களா? ஈஸியாக என்ன பண்ணிட முடியும், ஞாபகம் வச்சுக்க முடியும். அப்போ ஃபஸ்ட்டு 3 தான் முடியும். 3ன்ற எழுத்து தான் விஜய அப்படின்றதுக்கு வரும். வி ஜ ய 3 எழுத்து தானே, அப்போ 3 முடியும். அப்போ 1953. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இந்தியாவில் முதல் பெண் பிரதமர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார், இந்திரா காந்தி அவர்கள். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு க்ளூ தேவைப்படாது அப்படின்றது என்னுடைய கெஸிங். ஓகேங்களா? ஓகே, இந்தியாவோட முதல் பெண் பிரதமர் யார், இந்திரா காந்தி அவர்கள். எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோன்னா 1966. ஏன்னா பிராக்கெட்டில் கொடுத்துருக்க எல்லா இயருமே நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? ஓகே, ஞாபகம் வச்சுக்கலாமா? ஓகே, இந்திரா காந்தி அப்படின்னா பாருங்களேன், காந்தின்ற பேரில் நம்மளுக்கு நிறைய பேர் தெரியும் இல்லையா? ஃபஸ்ட்டு யார், நம்மளுடைய காந்தியடிகள் தெரியும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்திரா காந்தி, அடுத்தது ராஜீவ் காந்தி, அடுத்து சோனியா காந்தி. இந்த மாதிரி நிறைய காந்திகள் வராங்க. ஓகேங்களா? மொத்தம் 6 காந்தி தெரியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 6வது எல்லாரும் காந்தின்னு பேர் வச்சுட்டு தான் என்னடா பண்ணுறது, 6வது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இது எனக்கு தெரிஞ்சது, உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பெட்டராக தெரிஞ்சாலும் நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி யார் அப்படின்னா கிரண் பேடி அப்படின்றவங்க. ஓகேங்களா? எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, பெண் காவல்துறை
காவல்துறைக்கு போயிட்டாலே ரன், வேகமாக போய் தானே என்ன பண்ணணும், வேகமாக போய் என்ன பண்ணணும், முன்னாடி இருக்க அந்த ரவுடிகள் எல்லாத்தையுமே துரத்தணும். அப்போ காவல்துறைக்குன்னு போனாலே ரன், ரன் பேபி ரன் அப்படின்னு சொல்லுவாங்களா ஒரு படத்தில், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரன் பேபி ரன் அப்படின்றது ரன் பேடி, அப்போ கிரண் பேடி. ஓகேங்களா, 1972. ஓகேங்களா, ஒரு 2 போலீஸ் தான், ஒன்று மேலாக இருக்கணும், இன்னொன்று ஃபீமேலாக இருக்கணும். அப்போ 2 அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அந்த 2 பேருமே என்ன பண்ணுவாங்க, வாரத்துக்கு 7 நாளுமே வந்து என்ன பண்ணுவாங்க, உழைப்பாங்க காவல்துறைக்காக அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் யாருன்னு பார்த்தோன்னா அன்னை தெரசா அவர்கள். எந்த ஆண்டு பெற்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 1979ஆம் ஆண்டு. ஓகேங்களா, அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண்மணி யார், அன்னை தெரசா. எந்த ஆண்டு பெற்றாங்கன்னு கேட்பாங்க, அதுவும் ரொம்ப முக்கியம், 1979. இது அமைதிக்கான அன்னை தெரசா, அன்னைன்னு ஞாபகம் வந்துடும். அன்னை அப்படின்னாலே அமைதியாக இருக்கவங்க தான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ 1979, இதுவும் இயர் வந்து கொஞ்சம் ரைமிங்காக தான் இருக்குது, ஸோ ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படின்றவங்க இந்த எழுத்தை எண்ணி பாருங்கள். மொத்தம் அன்னை தெரசாக்கு 6 எழுத்து இருக்கும். ஆ என் நை தே ரா சா, 6 எழுத்து இருக்கும். ஸோ வந்து 6 எழுத்து அப்படிங்கும்போது 6 திருப்பி படிக்கணும், 9 மாதிரி இருக்கும். ஸோ 9ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த 7 எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா 6க்கு அடுத்து 7 தானே வரும், அந்த மாதிரி. அப்போ 7 9 திருப்பி போட்டால் 6 திருப்பி போட்டால் 9, 79ன்ற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது, எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் யாருன்னு பார்த்தோன்னா பச்சேந்திரி பால். ஓகேங்களா, எவரெஸ்ட் சிகரத்தை பிடிக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, பால் குடிச்சு நல்லா ஸ்ட்ரென்த் ஏற்றி வச்சிருப்பாங்க அவங்க உடம்பு. ஓகேங்களா, ஏன்னா மேலே போகணும், அந்தளவுக்கு சக்தி இருக்கணும்ல, சக்திமான் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பால் குடிச்சு தான் என்ன பண்ணுவாங்க, சின்ன வயசுலேருந்தே நல்லா வளர்ந்துருப்பாங்க. ஓகேங்களா, ஓகே, பச்சை காய்கறிகளாக சாப்பிட்ருப்பாங்க. அப்போ பச்சேந்திரி அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது தான். ஓகேங்களா, எந்த ஆண்டு அந்த சாதனை வாங்கினாங்க அப்படின்னா 1984ஆம் ஆண்டு வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, யாருன்னு பார்த்தோன்னா இந்த பச்சேந்திரி பால் அவர்கள். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு க்ளூ சொல்ல மாட்டேன் பாருங்கள். பச்சேந்திரின்னு முடியும், திரி அப்படின்னு முடியும், திரினா 4ன்னு வரணும். அப்போ 1984 அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் யார் அப்படின்னா அருந்ததி ராய் அப்படின்றவங்க. ஓகேங்களா, ஸோ வந்து இதை வந்து என்ன பண்ணுங்கள், அருந்ததி படத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, அருந்ததி படத்துக்கு புக்கர் ப்ரைஸ் கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவீங்க, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 1997ஆம் ஆண்டு. ஓகேங்களா, வாரத்துக்கு 7 நாளுமே என்ன பண்ணுவோம், அருந்ததி படத்தை ஒரு தடவை பார்த்துட்டு சின்ன பிள்ளைங்களை என்ன பண்ணுங்க, வாரத்துக்கு 7 நாளுமே பயப்பட்டு இருக்கோங்க அப்படின்ற மாதிரி 1997 அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டில் அவர்கள். ஓகேங்களா, நல்லா பாருங்கள், இதில் குடி பாடி. ஓகேங்களா, இது கொஞ்சம் ரைமிங்காகவே இருக்கும் பார்க்குறதுக்கே. ஓகேங்களா, கொஞ்சம் ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேங்களா, குடியரசுத் தலைவர் அப்படின்றது பிரதீபா பாட்டில் அப்படின்றவங்க. அப்போ குடி பாடி அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா, அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். குடியரசுத் தலைவருக்கு வந்து வாரத்துக்கு 7 நாளும் சைன் பண்ணுற வேலை மட்டும்தான் இருக்கும். அப்போ சைன் பண்ணுற வேலை அப்படின்னா வாரத்துக்கு 7 நாள் இருக்கும். ஸோ 2007. நெக்ஸ்ட்டு, மக்களவையின் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் யாருன்னு பார்த்தோன்னா மீரா குமார் அவர்கள். ஓகேங்களா, சபாநாயகர் அப்படின்னா அந்த சபைக்கே தலைமை தாங்குறவங்க தான் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க. சபைக்கே தலைமை தாங்குறவங்கன்னா என்னது, கூந்தல் அழகாக நிறைய இருக்கணும். அப்போ மீரா ஷாம்பு போட்டு குளிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதெல்லாம் ஜஸ்ட் இந்த விளம்பரம் என்னென்ன உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதோ அது எல்லாத்தையும் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ மீரா ஷாம்பு போட்டு குளிச்சு அந்த கூந்தல் என்ன பண்ணாங்க, அவ்வளோ அளவாக திடமாக வளர்த்து வச்சுருக்காங்க. ஸோ அவரையே என்ன பண்ணாங்க, கூந்தலை வந்து இவ்வளோ திடமாக வளர்த்துருக்கீங்க, நீங்கள் திடமான பெண்மணி, நீங்கள் வந்து சபாநாயகரை தலைமை ஏற்றுக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்போ மீரா குமார் அவர்கள் இயர் பார்த்தோம் அப்படின்னா 2009ஆம் ஆண்டு. ஓகேங்களா, மீரா குமார் அவர்கள் வந்து 2009ஆம் ஆண்டு. அடுத்தது பாருங்கள். இந்த இதுக்கு வேறு ஏதாச்சும் பெட்டர் க்ளூ, 2009க்கு வேறு ஏதாச்சும் பெட்டர் க்ளூ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா பார்த்துட்டு அது மூலமாக என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் ஏதாச்சும் ஒன்றில் இந்த நீங்கள் கொடுக்கக்கூடிய ஷார்ட்கட்டை வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். உச்சநீதிமன்றம் முதல் பெண் நீதிபதி யாருன்னு பார்த்தோன்னா மீரா சாஹிப் பாத்திமா ஃபீவி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, உச்சநீதிமன்றம் அப்படின்றதும் பாருங்களேன், இங்கே பாருங்கள், மக்களவையோட சபாநாயகரும் மீரா குமாரா, உச்சநீதிமன்றம் முதல் பெண் நீதிபதி. ஓகேங்களா, நீதிபதினு கேட்டாங்கன்னா மீரா சாஹிப் பாத்திமா பீவி அப்படின்றவங்க. ஓகேங்களா, உச்சநீதிமன்றம் அப்படின்னாலே வந்து உச்சம் அப்படின்னாலே பெரிய இடம்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்போ பெரிய பேராக தான் இருக்கும். மீரா சாஹிப் பாத்திமா பீவி. ஓகேங்களா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மீரா ஷாம்புலாம் போட்டு பத்திரமா வச்சுருக்கமா முடிய பார்த்துக்கமா. ஓகேங்களா, பாத்திமா அப்படின்னா பார்த்துக்கமா. ஓகேங்களா, மீரா ஷாம்புலாம் போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு குளிச்சு வச்சுருக்க, உச்ச நீதிமன்றத்துக்கு போகிற, பார்த்துக்கமா, முடிய பிச்சு விட்ருவாங்க. ஓகேவா, கேஸை பற்றி யோசிச்சு முடியவே பிச்சு விட்ருவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது. ஓகேங்களா, சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க, மீரா சாஹிப் பாத்திமா ஃபீவி. ஓகேங்களா, ஓகே, 14 பெயர்கள் முடிஞ்சிருக்கா. அடுத்து 15வது பெயர்கள். 17வது கேள்வி பாருங்கள். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அன்னி பெசன்ட் அவர்கள். ஓகேங்களா, இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்றது 1885ஆம் ஆண்டே தோற்றுவிக்கப்பட்டுச்சு அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா, ஓகே, இந்த அன்னி பெசன்ட் அப்படின்றதும் நீங்கள் அதிலேயே பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, ஸோ வந்து இவங்களுக்காக தியாகம் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு வந்தோடனே இவங்களை தான் முதல் காங்கிரஸ் மாநாடு கூட பெண்ணாக வந்து ஃபஸ்ட்டு இவங்க தான் தலைமை தாங்குவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, பாலிட்டி படிக்கும் போதே தெளிவாகவே படிச்சிருப்பீங்க. அண்ட் ஐஎன்எம் படிக்கும்போது, பாலிட்டின்னு கூட சொல்ல முடியாது. ஓகேங்களா, பாலிட்டிக்குள்ள கூட அங்கங்கே தான் வருவாங்க. ஐஎன்எம் சொல்லலாம். ஐஎன்எம்ல தான் அன்னி
அன்னி ரோல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அன்னி அம்மையார் வந்து இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் பெண் தலைவர்ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இல்லை எங்களுக்கு தெரியாது அப்படின்றவங்க என்ன பண்ணுங்கன்னா, காங்கிரஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அன்னி வந்து என்ன பண்ணுறாங்க, வராங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, சரி, அதை அடுத்து பாருங்கள். இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர் யார் அப்படின்னா சுச்சிதா கிருபாலினி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெண் வந்து என்ன பண்ணுறாங்க, முதலமைச்சர் தலைமை தாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிறுக்கே பிடிச்சிரும். ஓகேங்களா? ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, பேசியே கிறுக்கு கொடுக்க வச்சுருவாங்க. அப்போ கிருபாலினி. ஓகேங்களா? அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ சுச்சிதா கிருபாலினி. நெக்ஸ்ட், முதல் பெண் காவல்துறை இயக்குனர் காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. இங்கே வந்து ப்ராக்கெட்டில் எதுக்காக மென்ஷன் பண்ணிக்கலாம், டிஜிபின்னு இயக்குனர். ஓகேங்களா? ஏன்னா ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருப்போம், கிரண்பேடி அவர்களை பார்த்துருப்போம். அவங்க வந்து காவல்துறை உயர் அதிகாரி. ஓகேங்களா? ஸோ வந்து இவங்க யார் அப்படின்னா இயக்குனர் வேறு, உயர் அதிகாரின்றவங்க வேறு. உயர் அதிகாரினா அது கிரண்பேடி. இதே இயக்குனர் டிஜிபின்னு கேட்டாங்கன்னா காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியான்றவங்க. இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, கஞ்சா அடிக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிட்டாங்க, பிடிச்சி கொடுத்துட்டாரு. ஓகேங்களா? பிடிச்சி கொடுத்தவங்க, அதனால தான் இவங்களுக்கு டிஜிபின்ற ப்ரொமோஷன் கிடச்சிச்சு. மாதிரி கஞ்சா அடிக்கிறவங்களெல்லாம் பிடிச்சி கொடுத்தனால டிஜிபி ப்ரொமோஷன் கிடச்சிச்சு. அப்போ கஞ்சா அப்படின்னு டிஜிபி அப்படின்ற மாதிரி ஞாபகம். அப்போ இயக்குனர் ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? நான் இயக்குனர்னாலே டிஜிபி அவர்கள் தான். ஓகேங்களா? அப்போ காஞ்சன்றது ஞாபகம் வந்துடும். காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். சாரி. இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டாங்கன்னா நிர்மலா சீதாராமன். அவங்க வந்து இப்போ இருக்காங்க. ஸோ வந்து என்ன பண்ணலாம், நம்ம ஈஸியாகவே ஞாபகத்துக்கு வச்சுக்க முடியும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ இருக்கவங்க தான் அவங்க. ஓகேங்களா? இதை வேறு எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சீதா ராமன் 2 பேர். ஓகேங்களா? சீதாக்கு ராமன் தான் பாதுகாப்பு. ஓகேங்களா? அந்த மாதிரி ராமனுக்கு சீதா தான் பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவின் முதல் பெண் நிதியமைச்சரும் வந்து நிர்மலா சீதாராமன் தான். நீதினே ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஈஸியாக இதை ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து 19 இதுக்கு வந்து நம்ம முதல் பெண் இந்த மாதிரி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஓகே, இன்னொரு டைம் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணி விட்டுட்டு நான் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்குறேன். அது இல்லாமல் இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த பாக்ஸையும் நம்ம என்ன பண்ணணும் பார்க்கணும். இந்த பாக்ஸில் ஜஸ்ட் ஒரு 4 தான் இருக்கும். அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இது உலக அளவில் இருக்கும். நமக்கு இந்தியாவின் முதன்மை பெண்மணிகள் தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஜஸ்ட் அதெல்லாம் ரீட் பண்ணால் போதும். இதை ஒன் டைம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. முதல் மகளிர் பல்கலைக்கழகம்னு கேட்டாங்கன்னா மகர்ஷி கார்வே. ஏன்னா காரில் வந்து மகராசியா காரில் வந்து இறங்குவாங்க. மகராசியாக இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. 1916 5 மாணவிகளோட புனேயில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எஸ்என்டிடி பல்கலைக்கழகம். அடுத்து அமைச்சரவை அப்படின்னு வந்தாலே அவங்கள்ட்ட லட்சுமி, அதாவது வந்து கொட்டு செல்வம்லாம் அந்த அளவுக்கு. ஓகேங்களா? ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பில் அந்த மாதிரி. மத்திய வெளியுறவு அமைச்சர் அப்படின்னு கேட்டாங்கன்னா வெளியில் போயிட்டு வராங்க அப்படின்னாலே அவங்க ராஜா வம்சமாக இருக்கணும், நிறைய காசு வச்சுருக்கவங்களா இருக்கணும். மாநிலத்தின் இளம் வயது அமைச்சர்னு கேட்டாங்களே சுஷ்மா ஸ்வராஜ். இதுவும் அதே மாதிரி தான். ராஜா வந்து 25 வயசுலேயே வந்து ராஜாவாக பொறுப்பேற்றுட்டார். சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர்னு கேட்டாங்கன்னா சரோஜினி நாயுடு. ஃபஸ்ட்டு பெண் ஆளுநராக வந்தனால நான் உங்களுக்கு ஜீனி வந்து இலவசமாக கொடுக்குறேன், முதலமைச்சர்கிட்ட நான் சஜஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் முதல் பெண் தலைவர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னால விஜயலட்சுமி ஜா ஐ அப்படின்ற மாதிரி வரும். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 1953 சொல்லிப்போ இதை பேச்சு பார்த்தீங்கன்னா விஜயன்றது 3 எழுத்து தான் வரும். ஸோ 1953 3 முடியுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யாருன்னு கேட்டாங்கன்னா இந்திரா காந்தி. இது எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? 6வது காந்தின்னு பேர் வச்சுக்கிட்டே வருது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரின்னு கேட்டாங்கன்னா கிரண்பேடி. ஓகேங்களா? அதாவது காவல்துறைன்னு வந்துட்டாலே வந்து ரன் பேபி ரன் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? அப்போ ரன் வரணும். அப்போ கிரண் அப்படின்றது 1972 2 காவல்துறை அதிகாரிகள். 1 ஆண் காவல்துறை அதிகாரிகள் தான் அது வரைக்கும் இருந்தாங்க. ஆனால் இவங்க வந்து அதுலேருந்து 2 காவல்துறை அதிகாரிட்டாங்க. ஏன்னா இவங்க முதல் பெண்ணாக வந்துட்டாங்களா. அப்போ 2 காவல்துறை அதிகாரி வாழத்துக்கு 7 நாளுமே உழைப்பாங்க. ஸோ வந்து 72. அடுத்தது அமைதிக்கான நோபல் பரிசு வந்து அன்னை தெரசா ஆணை ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஞாபகம் வச்சுக்கலாம். 1979. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம். இது வந்து நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க அப்படின்றதுனால நான் ஸ்கூலில் கொடுக்கலாம். அவ்வளோதான். எவரெஸ்டை சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் வந்து யாருன்னு பார்த்தோன்னா பச்சேந்திரி பால். அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே பால் குடிச்சு அதுக்குன்னே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க உடம்பு வந்து பச்சை காய்கறிலாம் சாப்பிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணோம் நம்ம ஞாபகம் சொன்னோம். பச்சேந்திரி 3 முடியும். 3 முடிஞ்சால் இங்கே 4 முடியும். 1984. புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் கேட்டாங்க அப்படின்னா அருந்ததி ராய். அருந்ததி படத்தில் அருமையாக வந்து அவங்க நடிச்சிருப்பாங்க. ஸோ புக்கர் பரிசு அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி. 1997 ஒரு நாள் படம் பார்த்துட்டு அந்த வாரம் ஃபுல்லாக சின்ன குழந்தைங்களாம் பயப்பட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது தான். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோன்னா முதல் பெண் குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தோன்னா பிரதீபா பாட்டில் அவர்கள். குடி பாடி அப்படின்ற மாதிரி வரும். ஓகேங்களா? குடி பாடி அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? பாட்டில்ன்றதை வந்து என்னென்னா பாட்டில்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பாட்டில் எடுத்தானே குடிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2007 அவங்க 7 நாளும் சைன் பண்ணியே அவங்களுக்கு நொந்து போயிடும் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? அடுத்து மக்களவை சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் வந்து பார்த்தோன்னா மீராகுமார். யாருன்னா மீரா ஷாம்பு போட்டு நல்லா அப்படியே தலையை நிறைய இது பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனாலேயே சபாநாயகர் பதவி தேடி வருது அப்படின்ற மாதிரி. உச்சநீதிமன்றம் முதல் பெண் நீதிபதினு கேட்டாங்கன்னா இவங்க தான். ஆனால் என்ன அப்படின்னா உச்சநீதிமன்றத்துக்கு போகிறோமா மீரா ஷாம்புலாம் போட்டு இது பண்ணி வச்சுருக்க, பத்திரமா பார்த்துக்கமா அப்படின்ற மாதிரி பாத்திமா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 15 பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ். இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இது நம்மளுக்கு தெரியும், மைனம்லேயே படிச்சிருக்கோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முதல் பெண் மாநில முதலமைச்சர். ஃபஸ்ட்டு மாநில முதலமைச்சரை வந்தால் கிறுக்கு பிடிக்க வச்சுருவாங்கன்ற மாதிரி கிருபாலினி. முதல் பெண் காவல்துறை இயக்குனர் டிஜிபினா கஞ்சா காசில் வந்து மாட்டி இருக்கிறவங்களை பிடிச்சி கொண்டு போய் கொடுத்தனால தான் இவங்களுக்கு டிஜிபி ப்ரொமோஷன் கிடச்சிது. அப்போ காஞ்சன் அப்படின்னால டிஜிபி. ஓகேங்களா? சௌத்ரி பட்டாச்சாரியா. இது வந்து ஃபுல் பெயர்.
அடுத்து பார்க்கலாம். இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அப்படின்னாலே நிர்மலா சீதாராமன். ராமன் தான் பாதுகாப்பு, ராமன் சீதாதே பாதுகாப்புன்ற மாதிரி. இந்தியாவின் முதல் பெண் நிதி அமைச்சர்னாலும் சீதாராமன் தான். இப்போ இருக்கக்கூடிய நிதி அமைச்சரும் அவர் தான். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். இது 19 முடிஞ்சிருச்சு. இந்த உலகில் இருக்கக்கூடியது ஜஸ்ட் ஒன் டைம் ரீட் பண்ணிடணும். ஓகேங்களா. ஓகே, ஏன்னா விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக மேலே ஒரு பாக்ஸ் இருக்குது, அதை ஒன் டைம் ரீட் பண்ணி விட்டு கீழே கதை வந்துடலாம். சாவித்ரிபாய் பூலே பாரம்பரியத்தை உடைத்த முதல் பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர். பெண் ஆசிரியர்னு கேட்டாங்கன்னா சாவித்ரிபாய் பூலே. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். எப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, டீச்சர்ன்றதுக்கு சாவி கொடுத்து திறந்து வச்சவங்களே இவங்க தான் அப்படின்ற மாதிரி. சாவினா சாவித்ரி அப்படின்ற மாதிரி. பெண்கள் கல்வியை பற்றி பேசும்போதெல்லாம் நினைவில் வருபவர் இந்தியாவில் பெண் கல்வியை செயல் வடிவமாக்கிய ஜோதிராவ் பூலே, சாவித்ரிபாயோட கணவர். இவர்கள் இருவரும் பெண்களுக்கான முதல் பள்ளியை எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 1848ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஓகேங்களா. ஓகே, நல்லா ஐஎன்எம் அந்த இதில் படித்தவங்களுக்கு இந்த இது வந்து அவ்வளோ பெருசாக தெரியவே தெரியாது. ஓகேங்களா. ஏன்னா இந்த டைட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஐஎன்எம்லேயே தெளிவாக படிச்சிருப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். உலகின் முதன்மை பெண்மணிகள். இது ஒன் டைம் ஜஸ்ட் ரீட் பண்ணி விட்டுறலாம். ஓகேங்களா. முதல் பெண் யார் அப்படின்னா பிரதம மந்திரியில் ஃபஸ்ட்டு. ஏன்னா இப்போ வந்து நம்ம அங்கே பார்த்தது வேறு, இங்கே பார்க்குறது வேறு. ஓகேங்களா. அங்கே முதல் பெண் வந்து இந்தியாவில் பார்த்தோம், இது உலகத்தில். இந்தியாவில் இந்திரா காந்தி. ஓகேங்களா. இதே உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க பேர் வந்து சிரிமாவோ பண்டார நாயக்கா அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா. உலகத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு பிரதம மந்திரியாக இவங்க தான் வராங்க. யாருன்னா சிரிமாவோ பண்டார நாயக்கா. இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, அவங்க வந்து ஃபஸ்ட்டு பிரதம மந்திரியாக வந்தோடனே எல்லாருமே சிரிச்சுட்டே இருந்தாங்களாம். ஓகேங்களா. ஒரு பெண்ணு போய் வந்து பிரதம மந்திரி ஆயிருக்காங்கன்னு சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா. ஸோ வந்து சிரிச்சுட்டே இருந்தவங்களுக்கு போக போக தான் அவங்களுடைய கைவரிசை தெரிஞ்சது. ஓகேங்களா. அந்தளவுக்கு வந்து கைவரிசை தேர்ந்த ஒரு பெண்மணியாக இருந்தாங்க. அப்போ இளங்கை அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது விண்வெளிக்கு போனவங்க வாலண்டினா தெரஸ்கோவா அப்படின்றவங்க. இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, வாலண்டியராக வந்து நான் போகிறேன், வாலண்டியராக இருந்து தன்னார்வலர் வந்து நான் போகிறேன் விண்வெளிக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. சோவியத் ஒன்றியம்லேருந்து வந்திருக்காங்க. இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வாலண்டியராக வந்திருக்காங்க. ஓகேங்களா. வாலண்டியராக வந்தாலே அவங்க வந்து என்னது ஒன்றியம் அப்படின்னா மக்களோட ஒன்றி இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. ஓகேங்களா. அப்படின்ற மாதிரி. அடுத்தது எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்டவர் யார் அப்படின்னா ஜன்கோ தபே. ஓகேங்களா. அங்கே வந்து நம்ம எவரெஸ்ட் சிகரத்தை அலைஞ்சதுக்கு பாலில் குடிச்சு பச்சை காய்கறிலாம் சாப்பிடணும். அப்போ பச்சேந்திரி பால் 3னா 1984 4 முடியணும் அப்படின்ற மாதிரி வச்சுருப்போம். இங்கே வந்து யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜன்கோபா தபே அப்படின்றவங்க. ஓகேங்களா. இதை பண்ண நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்டவன் கொடுத்துருக்காங்க. அப்போ அளவிடும்போது ரொம்ப கோவமாக வந்திருக்கும். ஓகேங்களா. கண்டிப்பாக ரொம்ப கோவமாக வந்திருக்கும்ல. அப்போ வந்து ஜன்கோபா தபே அப்படின்றவங்க. ஓகேங்களா. அப்போ ஜன்னு ஜப்பானு. ஓகேங்களா. நம்மளுக்கு யாரை பார்த்தா அதிகமாக கோவம் வரும், ஜப்பான். ஏன்னா ஜப்பான்றது நாடு குட்டி நாடு, நம்ம அளவுக்கு பரப்பளவும் பெரிய இடத்துல. ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க உயர்ந்துக்கிட்டே போகிறாங்க. அப்போ ஜப்பான் ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா. ஸோ அளவிட்டவர்னு கேட்டாலே நம்மளுக்கு கோவம் வரும். ஓகேங்களா. ஏன்னா எவரெஸ்ட் சிகரம் எவ்வளோ பெரிய சிகரம், அது ஒவ்வொரு அடியாக உட்காந்து அழகிறதுக்கு கோவம் வரும். கண்டிப்பாக நம்மளுக்கு யாரை பார்த்தா கோவம் வரும், ஜப்பான்னா ஜன் அப்படின்ற மாதிரி. ஜன்கோபா தபே. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜப்பான். அடுத்தது ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றவர் யாருன்னு பார்த்தோன்னா சார்லோட் கூப்பர் அப்படின்றவங்க. ஓகேங்களா. எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, தங்கம் அப்படின்னா தங்கத்தை லோட் பண்ணிட்டாங்க. அவங்க உடம்புல தங்கத்தை போட்டுவிட்டாலே லோட் பண்ணி விட்டாங்கன்னா, லோட்னா போட்டு விட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ வந்து இது தங்கத்தை போட்டோன்னே எப்படி இருக்கும், கூப்பனில் வந்து அடிச்சிருக்கோம்ல, பம்பர் பரிசு அடிக்கல, அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து இங்கிலாந்து. ஓகேங்களா. அந்த தங்கத்தை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு லேண்டு வாங்கி போடுறாங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அவ்வளோதான், ஈஸி தான். ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாயிடும். இதுக்கு வந்து நான் இந்த கோன்றதை வச்சு சொன்னேன், இந்த கோ கிடையாது, இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அளவிடுறதுக்கு ரொம்ப கோவம்னால நமக்கு ஜப்பானை பார்த்தான். அதாவது வந்து ஜப்பான் வந்து அவங்க கரெக்டான முறையில் அவங்க டெக்னாலஜியை பயன்படுத்துகிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம டெக்னாலஜியை குறைய சொல்லவே முடியாது கண்டிப்பாக. ஓகேங்களா. இருந்தாலும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம சொல்லலாம். ஏன்னா அவங்க நாட்டை பார்த்து நம்ம கோவப்படக்கூடாது, நம்ம நாட்டை பார்த்தா இன்னும் கொஞ்சம் நம்ம உயரணுன்றது நம்ம கற்றுக்கணும். ஓகேங்களா. சரி, ஓகே. ஜப்பான் அப்படின்னா ஜன்கோ தபை. ஓகே, அவ்வளோதான் டோட்டல் கொஷின்ஸு. ஓகேங்களா. இப்போ வந்து உங்களுக்கான கொஷின் பார்க்கலாமா. எவரெஸ்ட்டை சிகரத்தை அடைந்த முதல் பெண் யார்? எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண் யார்? அடுத்தது இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண். இரண்டாவது கேள்வி புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண். அடுத்தது மூன்றாவது கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர். பாதுகாப்பு யாருக்கு யார் பாதுகாப்புன்ற மாதிரி நம்ம சொல்லிப்போம். ஸோ பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு முதல் பள்ளியை வந்து எந்த ஆண்டு துவங்கினாங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், பெண்களுக்கான முதல் பள்ளியை. ஓகேங்களா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.